கர்நாடக அணைகளில் இருந்து தொடர்ந்து அதிக அளவில் நீர்வரத்து உள்ளதால் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கல்லணையில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரை காண பொதுமக்கள் குவிந்தனர். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பி அதிக அளவில் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணையும் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணைக்கு நீர்வரத்து அதிகரித்து கடல் போல காட்சியளிக்கிறது. இதனை காண வெளியூர்களில் இருந்து மக்கள் சாறை சாறையாக வந்து செல்கின்றனர். மதுரையிலிருந்து வர்றோம் சார். கல்லணை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பார்க்குறேன். இந்த டேமை ரொம்ப அழகா, மனசுக்கு நிம்மதியா இருக்கு சார். பார்க்க ரொம்ப நல்லா க்ரௌடு, நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. நல்லா இருக்கு. கல்லணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,50,000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அணைக்கரையில் உள்ள கீழணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,00,000 கன அடி நீர் கடலுக்கு அனுப்பப்படுகிறது. இதேபோல வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு 2,218 அடியும், வடக்கு தெற்கு ராஜன் வாய்க்கால்களில் வினாடிக்கு 614 கன அடி வீதமும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கீழகுண்டலப்பாடி, அக்கரை ஜெயங்கொண்டப்பட்டினம் ஆகிய 2 தீவு கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கடலூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அன்சுல் மிஸ்ரா அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேட்டூர் டேம்லேருந்து ரிலீஸ் பண்ண தண்ணி குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பிரச்சனை அவ்வளோ இல்லை. இருந்தாலும் அனைத்து ஏற்பாடுகள் கலெக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெல்டரில் இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 100க்கு மேலே மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெட்டினரி டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பேசிய அன்சுல் மிஸ்ரா, வெள்ளநீர் வடிய ஏதுவாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என பொதுமக்கள் புகார் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.